Hello guys, welcome back to our channel. Today we'll be doing the preview of CSK versus PBKS match number 7, 3rd April at Chepauk. So Mr. Sriram, so let's dive to the last match analysis. So first you start with CSK. சிஎஸ்கே ஒரு ஹாரிபிளான ஸ்டார்ட்னு தான் சொல்லணும். யாரும் எதிர்பார்க்கல. பட் மெயினாக அதோட அது மெயின் ரீசன் நான் என்ன பார்க்குறேன்னா, அவங்க கண்டிஷன்ஸை ரீட் பண்ணாமல் அவங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு ஆடின மாதிரி ஆடினதுனால தான் அவங்களோட பெரிய கொலாப்ஸ். ஸோ தே ஹேவ் டு அசஸ் த கண்டிஷன் அண்ட் தென் டேக் ஆன் த பவுலர்ஸ். ஸோ அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, 8 பேட்டர்ஸ் வச்சுருக்கோம், ஃப்ரம் பால் 1 வில் கோ ஹார்ட். அந்த மாதிரி அவங்க ஒரு சன்ரைசர்ஸ் அப்ரோச் எடுத்துட்டாங்க, நாட் சிஎஸ்கே அப்ரோச். ஸோ இந்த பிச்சில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 170 180 அடிச்சிருந்தா கண்டிப்பா வின்னிங் ஸ்கோரு. அதுவும் ஓகே, வைபவ் சூரியவன்ஷி அடிச்சதுனால அவங்க 12-13 ஓவர்ஸ்ல அடிச்சுட்டாங்க. பட் ஸ்டில் அவங்க வைபவ் சூரியவன்ஷியை தவிர மற்ற யாருக்குமே படலை, பெருசா படலை. கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ணியிருக்க, ஐ மீன் வின் பண்ணியிருக்க முடியுமானா டவுட் தான். பட் ஆனால் ஒரு 18th ஓவர் மேட்சா கொண்டு போயிருந்திருக்கலாம். இவ்வளோ பெரிய ரன் ரேட்ல அடி வாங்கியிருக்க வேணாம். ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஸோ அவங்க இதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கணும். பஞ்சாப் மேட்ச் வந்து ஒரு க்ளோஸ் மேட்ச், ஒரு நல்ல மேட்ச் கூட. எனக்கு தெரிஞ்சு இந்த நடந்த எல்லா மேட்ச்லயும் இந்த முலான்பூர் விக்கெட் தான் எனக்கு தெரிஞ்சு பார்த்ததுல ஒரு பெஸ்ட் விக்கெட்டா தோணுச்சு. நல்ல பெரிய கிரவுண்டா இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஐ மீன் பேலன்ஸ் பிட்வீன் போத் பேட் அண்ட் பால். ஸோ கூப்பர் கனலியோட ஹீரோயிக்ஸ்னால, டெபியூ ஹீரோயிக்ஸ்ல வின் பண்ணிட்டாங்க. நல்ல இன்னிங்ஸ். அவர் இன்னொன்னு நான் பார்த்தேன், கூப்பர் கனலியோட இது நல்லா ரொட்டேட் பண்றாரு. 5 சிக்ஸ் அடிச்சிருக்காரு 4-ஓட. ஸோ ஐ மீன் ஹி ஹேஸ் போத் கியர்ஸ். 6 அடிக்கிறனா அடிக்க முடியும், ரொட்டேட் பண்ணாலும் பண்ண முடியும். ஸோ அதை அவர் கண்டினியூ பண்ணணும். பட் ஆனால் எஸ்பெஷலி கூப்பர் கனலி மட்டும் தான் சொல்ல முடியும், ஆனால் அவர் இல்லைன்னா அந்த மேட்சே கிடையாது. ஸோ நல்லா விளாண்டாங்க. ஜிடி நல்லா. பிரசித் கிருஷ்ணா வந்து டெஸ்ட் மேட்ச்ல மட்டும் தான் T20 மாதிரி பவுலிங் போடுவார் போல, T20ல நல்லாவே போடுறாரு அவர். டெஸ்ட் மேட்ச்ல தான் அவரோட எக்கானமி வந்து 6, 7, 8 போகுது. T20ல பார்த்தோன்னா 5, 6 தான் மெயின்டைன் பண்றாரு. நல்லா ஒரு லென்த்தையும் பிடிச்சாரு. அக்ஷர் சர்மாவும் சூப்பராகவே போட்டார். டெபியூ மேட்சுக்கு அவர் நல்லாவே போட்டார். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் சென்னையோட. ஸோ லெட்ஸ் சி. ஸோ ஃபர்ஸ்ட் சிஎஸ்கேல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஸ்லைட் ஷேர் பண்றீங்களா? ஸோ சிஎஸ்கே நான் என்ன நினைக்கிறேன்னா, சிஎஸ்கே வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து அவங்கள வந்து ஒரு இந்த விக்கெட் வந்து தப்பா ரீட் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ் டைம் எடுத்தாங்க, ஆனா அதுக்கப்புறம் தே தாட் அவங்க ஒரு மாதிரி பயந்துட்டாங்கன்னு நான் சொல்வேன். ஐயோ பவர் பிளேல ரன் வரல, ஸோ டேக் ஆன் பண்ண போனாங்க. சாம்சன் ஒரு விக்கெட் நான் அவ்வளோ பிளேம் பண்ண மாட்டேன், ஏன்னா அது ஒரு சூப்பர் பால் பை ஆண்ட்ரே பர்கர். ஆனா அதுக்கப்புறம் ருத்ராஜ் கேக்வாட விக்கெட் நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன், ஏன்னா அவர் இந்த மாதிரி ஷாட் விளையாண்டு நான் பார்த்தது இல்லை. இருந்தாலும் அது வந்து அவர் அவர் ஸ்கோர் வேணும்னு நினைச்சார், ஸோ ஹி வென்ட் ஃபார் தட் ஷாட். ஆனால் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் நாட் நீடட் ஃபார் தட் டைம். ஸோ சிஎஸ்கே வந்து ஐ திங்க் தே லேக்ட் அப்ரோச். சிஎஸ்கே போலிங் பற்றி நான் ஒரு மேட்ச்ல டிசிஷன் எடுக்க மாட்டேன்னா, நீங்கள் 120 அடிச்சுட்டு போலிங் பற்றி போலிங்கை கோட சொல்லிட்டு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல, அந்த போலிங்குமே கலீலும் அன்ஷுல் கம்போஜ் நல்லா போட்டாங்க. நல்லா போட்டாங்க. அது கேட்ச் மிஸ் பண்ணோம், அதையும் நம்ம சொல்லணும். ஸோ வைபவ் சூரியவன்ஷி மாதிரி ஒரு பிளேயர் இப்போ இருக்கிற ஃபார்ம்ல அவருக்கு கேட்ச் மிஸ் பண்ணா என்ன ஆகுன்றதை காட்டதான் செய்வார். மேபி அவர் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல அவுட் ஆயிருந்தா மேபி மேட்ச் வுட் ஹவ் பீன் டிஃபரெண்ட். கண்டிப்பா வின் பண்ணிருக்க மாட்டோம், பட் இன்னொரு 3-4 ஓவர்ஸ் போயிருக்கும் கண்டிப்பா. ஸோ அடுத்து பிபி கேஸ் பார்த்தோம்னா சூப்பர்பா விளையாண்டாங்க. போலிங் வந்து சூப்பர்பா போட்டாங்க. பேட்டிங் வந்து ஒரு 12 ஓவர்ஸ் வரைக்கும் ஆன் பார் இருந்தாங்க சூப்பர்பா. 8 ஓவர்ஸ் 55 நீடரா இருந்துச்சு. அப்புறம் தான் பிரசித் கிருஷ்ணா வந்து ஹீரோயிக்ஸ் காமிச்சாரு. அப்புறம் சுமன் கில்லு ரொம்ப மட்டமா கேப்டன்சி பண்ணாருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க டீமோட லீடு போலர் பிரசித் கிருஷ்ணா. லாஸ்ட் இயர் ஐபிஎல், அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் மேட்சும். அப்புறம் நீங்க 12வது ஓவர்ல இன்க்ரீஸ் பண்ணீங்க. இது ஒன்று முன்னாடியே பேப்பர்ல எழுதி வச்ச ஸ்ட்ராட்டஜி மாதிரி. டெத் ஓவர்ல பிரசித் கிருஷ்ணா, மிடில் ஓவர்ல ரஷித் கான், அந்த மாதிரி தான். ஏன்னா ரஷித் கான் மிடில் ஓவர்ஸ்ல ஃபுல்லா போட்டாரு. பிரசித் கிருஷ்ணா 12th ஓவருக்கு அப்புறம் தான் இன்ட்ரடியூஸே ஆனாரு. பிரசித் கிருஷ்ணா வந்ததுக்கு அப்புறம் கேம் மாறிச்சு. ஆனா முல்லன்பூர் விக்கெட் வந்து ரஷித் கான் ஷார்ட்டர் லென்ஸ் போட போது கூப்பர் கொன்னலி வந்து பேக் ஃபுட்ல போய் 2 6 அடிச்சாரு. ஸோ அந்த விக்கெட் வந்து சூப்பர்பா இருந்துச்சு. மேட்ச் பார்க்கவும் நல்லா இருக்கு. முல்லன்பூர் லக்னோலனா பார்க்கும்போது நல்லா இருக்கு, ராதர் தென் ஹை ஸ்கோரிங் மேட்சஸ். யா, அக்ரி. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் ஒரு பிளேயிங் 11.
Prabsaram Singh and Priyan Sharia, Cooper Kanoli, Shreyas Iyer, Nehal Vadera, Shashank Singh, Marcus Stoinis, Marco Jansen. இது வரைக்கும் ஐ திங்க் இட் வில் பி த சேம் ஃபார் திஸ் மேட்ச் ஆல்சோ. நான் வந்து ஜேவியர் பாட்லெட் பதிலாக கண்டிப்பாக ஹர்ப்ரீத் பிரா கொண்டு வருவேன். நீங்கள் சொல்லலாம் 3 ஓவர்சீஸ் ஐ திங்க் ஹர்ப்ரீத் பிரா ஷுட் பிளே. ஏன்னா வைஷாக் இருக்கிற ஃபார்ம்ல நான் வைஷாக்கை கண்டிப்பாக ட்ராப் பண்ண மாட்டேன். ஸ்லோர் வந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக போடுறாரு, பவுன்சர்ஸும் வச்சிருக்காரு. அஷ்தீப் சிங் அண்ட் யுஸ்வேந்தர் சேல். யுஸ்வேந்தர் சேல் போன மேட்ச் சூப்பர்பா லெக் ஸ்பின் மாஸ்டர் கிளாஸ் எடுத்தாரு, சூப்பர்பா போட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் கிரவுண்ட் பெருசு, ஸோ ஈ கேன் கோ போல் அண்ட் ஃபுல்லர் லென்ஸ். ஸோ மிஸ்டர் ஸ்ரீராம், வுட் யூ? இல்ல எனக்கும் அதேதான். எனக்கும் ஒரு ஸ்பின்னர் எடுத்துட்டு வருவாங்க. இட் வில் பி பிட்வீன் சேவியர் பார்லெட் ஆர் வைசாக். ஸோ ஹூம் வுட் யூ ட்ராப்? Bartlett. But though Bartlett bowled very well in the last match, but he has to sacrifice due to conditions. Yeah. So CSK, Sanju Samson, Rutraj Gaikwad, Ayush Matre, Matthew Short or Brevis. Brevis இப்ப ட்ரைனிங் ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இந்த மேட்ச் வருவான்னு தெரியல. ஆனா கண்டிப்பா ஆர்சிபி மேட்ச் கண்டிப்பா ஃபார் ஷோர் வந்துருவாரு. அப்புறம் சிவம் துபே, கார்த்திக் சர்மா, ஜெமி ஓவர்டன், நூர் அஹமத், மேட் ஹென்ரி, அன்ஷுல் கம்போஜ், கலீல் அண்ட் சர்ஃப்ராஸ் கான் இம்பாக்ட் பிளேயராக இருந்தார். ஸோ நாளைக்கு மேட்ச்சில் நான் என்ன பார்ப்பேன்னா, டெஃபினட்டாக நான் பிரசாந்த் வீரை கொண்டு வருவேன். ஏன்னா நான் மிடில் கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வச்சுப்பேன்னா அங்கே எல்லாம் இருக்கிறது வந்து இன்கமிங் ஸ்பின்னர்ஸ் தான் லெஃப்ட் ஹேண்டருக்கு. நான் அப்படி பார்க்க மாட்டேன். இருந்தாலும் கேப்டன்ஸ் பார்ப்பாங்க, மேட்சப்பா பார்ப்பாங்க. ஸோ லாஸ்ட் இயர் கூட நம்ம பார்த்தோம், செஹல் வந்து சிவம் துபே இருக்க போது செப்பாக்லேயே அவர் போலிங் போடல. கடைசியில வந்து ஹேட்ரிக் எடுத்தாருன்னு நான் நினைக்கிறேன், என் மெமரியில என்ன இருக்கோ. கரெக்ட். ஸோ நான் வந்து டெஃபினட்டா பிரசாந்த் வீர் ஆடுவேன். அப்புறம் மேட் ஷாட் ஆர் பிரெவிஸ் வந்து பிரெவிஸ் ஃபிட் ஆனா டெஃபினெட்லி பிரெவிஸ். ஆனா மேட் ஷாட் நான் கண்டிப்பா இன்னும் சான்ஸ் கொடுப்பேன் டியூ டு கண்டிஷன்ஸ். ஸோ மிஸ்டர் ஸ்ரீராம்? சேம் தான். பட் எனக்கு உருவில் பட்டேல் இறங்க இந்த இது பண்ண முடியுமான்னு ஒரு டெம்ப்ட் ஆகுது. பட் சோஃபார் நோ சான்ஸ். அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் மேட்சே இது பண்ணதுனால சேஞ்சஸ் பண்ணக்கூடாதுன்றது என்னோட இதுவும். ஸோ அன்லஸ் பிரவிஸ் வந்தாருன்னா ஆட்டோமேட்டிக் பிக், அதுல டவுட்டே கிடையாது. பட் அதர் ரிமைன் சேம். பிரசாந்த் வீர் கண்டிப்பா ஆடணும். லாஸ்ட் டைம் அவங்க வந்து ஏர்லியா ஒரு பேனிக் ஆயிட்டாங்கன்னு தோணுது. ஸோ சஃப்ராஸ் கான் எடுத்துட்டு வந்தது அப்படிதான் தோணுது. எனக்கு பிரசாந்த் வீர் வந்திருந்தாருன்னா என்ன நல்லா இருந்திருக்கும்னு தோணுது லாஸ்ட் டைம். எஸ். ஸோ கண்டிஷன்ஸ். ஸோ செப்போக்ல வந்து இப்போ விக்கெட்டை வந்து ரீமாடல் பண்ணதுனால வேர்ல்ட் கப்ஸில் பார்த்தோன்னா டெஃபினட்டா போலர்ஸ்க்கும் இருந்துச்சு, கண்டிப்பா அசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஆனா வேர்ல்ட் கப்ல டேஸ் கேம் நிறைய ஆனதுனால டியூ ஃபேக்டர் பெருசா இல்லை. ஸோ போலிங்க்கும் அட்வான்டேஜ் இருக்கும், பேட்டிங்லயும் பவுன்ஸ் வந்து இருக்கும். அவ்வளோ நம்ம கீழே போறத பார்க்கல செப்பாக் விக்கெட்ல வேர்ல்ட் கப்ல என்ன இருந்துச்சோ. ஸோ ஐ ஃபீல் டெஃபினட்டா 190 to 180 to 200 கண்டிப்பா. ஆனா ரொம்ப ஹை ஸ்கோரிங்கா இருக்காது. ஏன்னா ஒரு பெரிய கிரவுண்ட், சைட் பவுண்டரிஸ் ரொம்ப பெருசு. இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் கிரவுண்ட்னு சொல்லலாம் லக்னோக்கு அடுத்து. சைட் பவுண்டரிஸ் பெருசு, ஸ்ட்ரைட்ல வந்து டீசென்ட் பவுண்டரிஸ், நாட் வெரி ஸ்மால். ஆனா சைட் பெருசு. ஸோ தட் bowlers can, இந்த பவுன்ஸ் இருக்கிறதுனால bowlers can take advantage due to the big side boundaries. ஸோ ஐ ஃபீல் ஆனா டியூ ஃபேக்டர் வந்து இந்த ஐபிஎல் அவ்வளவா அஃபெக்ட் பண்ணல. இருந்தாலும் சேசிங் டீம்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் தான் எஸ்ஆர்ஹெச் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மிஸ்டர் ஸ்ரீராம், டாஸ் ஜெயிச்சா ஐ ஃபீல் பேட் பால் அந்த டிஃபரன்ஸா இருக்காது நான் நினைக்கிறேன் இந்த வென்யூல. டாஸ் வின் பண்ணா என்னை கேட்டா ஸ்டில் அகெயின் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இந்த இதுல ஆட போறாங்க. அதுவும் இல்லாம வேர்ல்டு கப் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் ஆடுறாங்க. ஸோ பெட்டர் டு சேஸ் ராதர் தென் அந்த ஏர்லி கண்டிஷன்ஸ், ஏதாவது மாய்ஸ்சர் ஏதாவது விக்கெட்ல இருந்தா அதை யூஸ் பண்ணிட்டு சேசிங்ல வந்து we can will know the wicket, will know the target, so we can. லாஸ்ட் டைம் வந்து சேம் ப்ராப்ளம் ஹேப்பன் டு மும்பை. டாஸ் வின் பண்ணி பேட்டிங் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணாங்களான்னு தெரியல, பட் பேட்டிங் அவங்களால அசஸ் பண்ண முடியல. இல்லை 150 தான் அடிச்சாங்க. அதுவுமே நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அடிச்சோம். பிகாஸ் ஆப்வியஸா ரொம்ப நாளா சும்மா இருக்கிற விக்கெட்டு. ஸோ அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ பெட்டர் டு சேஸ், ஐ மீன் சேஃபர் டு சேஸ். ஸோ நெக்ஸ்ட் வில் அனலைஸ் சிஎஸ்கே பேட்டிங் வர்சஸ் பிபிகேஸ் bowling. ஸோ ஓப்பனர் சிஎஸ்கேவோட டாப் 3 வந்து சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், ஆயுஷ் மாத்ரே வர்சஸ் அஷ்தீப் சிங், யான்சன் and Vaishak Vijay Kumar or Bartlett. So Mr. Sriram, whom do you think will hold the edge in bouncy conditions, Chepauk? சாம்சனுக்கு லெஃப்ட் ஆர்ம்ல ஒரு வீக்னஸ் இருக்கு.
ஸோ எனக்கு தெரிஞ்சு பிபிகேஸோட பவுலிங்க்கு எட்ஜ் இருக்குன்னு சொல்லுவேன். இந்த எஸ்பெஷலி டாப் டூ பவுலர்ஸ் வந்து கண்டிப்பா நம்மளோட பேட்டருக்கு பெரிய என்ன சொல்றது ஸ்ட்ரகிள் கொடுப்பாங்க. டெஃபினட்டா. நான் வந்து சஞ்சு சாம்சன் வெர்சஸ் அர்ஷ்தீப் சிங் தான் எனக்கு. ஏன்னா, மார்க் ஆன்சன் வந்து அவ்வளோ ஃபுல்லர் லென்த் போட மாட்டாரு. அர்ஷ்தீப் சிங் இல்ல வந்து நான் மோர் தென் ஹர்ஷிப் சிங் நான் வந்து மார்க் ஆன்சன் தான் எதிர்பார்க்கிறேன் அகைன்ஸ்ட் சஞ்சு சாம்சன். நான் மார்க்கோ ஆன்சன் வந்து ஐ கோ ஃபார் ஆயுஷ் மாத்ரே. ஏன்னா, ஆயுஷ் மாத்ரே ம். வந்து இஸ் வெரி யங். அப்புறம் அவருக்கு பவுன்சர் வீக்னஸ் இருக்குன்னு ஆர்ஆரும் போட்டு காமிச்சாங்க. அண்டர் 19 வேர்ல்ட் கப்லயும் சில டீம் போட்டாங்க பவுன்சர்ஸ் ஆயுஷ் மாத்ரேக்கு. ஸோ ஐ ஃபீல் அர்ஷ்தீப் சிங் வில் பி அ த்ரெட் டு சாம்சன் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து கொஞ்சம் இஃப் ஹி புட் இஸ் அப்ளிகேஷன்ஸ் ஐ திங்க் ஹி வில் பேட் த்ரூ திஸ் bowling lineup. ஆனா ஐ ஃபீல் த்ரெட் வந்து சஞ்சு சாம்சனுக்கு அதிகமா இருக்கு. அப்புறம் ஆயுஷ் மாத்ரேக்கு இருக்கு. Yeah. ஸோ அப்புறம் நம்மளோட மிடில் ஆர்டர் தூபே, கார்த்திக் சர்மா அண்ட் ஓவர்டன் வச்சுக்கலாம். ஸோ ஆர் பிரசாந்த் ஓவர்டன், பிரசாந்த் வீர் இஃப் பிரசாந்த் வீர் பிளேஸ். ஸோ வர்சஸ் செஹல், மெயினா செஹல், அப்புறம் கரெக்ட். செஹல் ஆர் ஹர்ப்ரீத் பிரார் ஆர் கூப்பர் கனோலி யார் விளையாடுறாங்களோ இப்போ யாருக்கு போலிங் வருதோ. ஸோ whom do you think will hold a hedge and do you think Chahal will bowl against Dubey or they'll go against with the matchup? சஹல் மாதிரி ஒரு bowler டிபெண்ட்ஸ் லைக் சீக்கிரமா தூபி அவுட் ஆயிட்டாருன்னா ஆனா ஒரு 1 or 2 ஓவர்ஸ்க்கு வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு மேல அவரை ஹோல்ட் பண்ண முடியாது. பட் சஹல் கண்டிப்பா போடுவார். சஹல் நல்லா தான் போடுவார், போட்டிருக்காரு. ஈவன் ஃப்ரம் ஆர்ஆர் டேஸ் நல்லா, ஈவன் ஆர்சிபி டேஸ்ல இருந்து சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டா நல்லா தான் போட்டிருக்காரு அவர். So whom do you think will hold a edge? பஞ்சாப் bowling. So நான் வந்து இதுல வந்து I'll go with CSK batting only because of the Dubey factor and if Prashant will plays because of the two left-hander factor. I think சேல வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. அப்புறம் 2 overs வந்து லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல அவர் கண்டிப்பா 2 overs போடுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும். ஸோ பிபிகேஎஸ் பேட்டிங் வர்சஸ் சிஎஸ்கே bowling. ஸோ பிபிகேஎஸ் டாப் ஆர்டர் வந்து லாஸ்ட் மேட்ச் ஃபயர் பண்ணாங்க. அப்புறம் மிடில் ஆர்டர் தான் கொலாப்ஸ் ஆச்சு டியூ டு பிரஷத் கிருஷ்ணாஸ் ஹீரோயிக்ஸ். அதுக்கப்புறம் ஃபினிஷிங்ல வந்து டீசெண்டாக ஆடி ஜெயிச்சாங்க. ஸோ ஐ ஃபீல் பிரியான் ஷாரியா அண்ட் பிரப்சிம்ரன் தான் குரூஷியலாக இருப்பாங்க. பிரியான் ஷாரியா வந்து வித்து கொடுத்தா அவ்வளோதான், நீங்கள் மறந்துட வேண்டியது தான். பாலை கண்டிப்பாக 6 போகும் வித்து கொடுத்தா. அவரை வந்து பாடி லைன் அட்டாக் பண்ணி அவரை புல் ஷாட் அடிக்க வைக்கணும் ஸ்டார்டிங் ஆஃப் த இன்னிங்ஸில். செட் ஆனதுக்கு அப்புறம் கிடையாது, ஸ்டார்டிங் ஆஃப் த இன்னிங்ஸ்லேயே அவர் ஷார்ட்டர் லைன்ஸ் வந்து ஒரு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் bowler should bowl ஷார்ட்டர் லைன்ஸ் டு பிரியான் ஷாரியா இந்த இந்த பாடி லைன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் இந்த நியூ ஜெனரேஷன் பேட்டர்ஸ் எல்லாருக்குமே ஷார்ட் பிச் பால் வீக்னஸ் இருக்கு. ரைட் ஃப்ரம் வைபவ் சூரியவன்ஷி, ஆயுஷ் மாத்ரே, பிரியான் இந்த பாடி ஷாரியா. லைன் ஆமா. வித் ஸோ கொடுத்தா மேட் என்ட்ரி கரெக்டான அந்த ஒரு பாலை போட்டார். உண்மையில ஒரு சூப்பரான பால். ஸோ அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர், கூப்பர் கனோலி, அதுக்கப்புறம் நெஹல் வதேரா, சஷாந்த் சிங் வர்சஸ் நூர் அஹமத் இருக்கு. ஆனா நூர் அஹமத் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் ஐ திங்க் வில் ஹோல்ட் அ எட்ஜ் அகேன்ஸ்ட் நூர் அஹமத். மிஸ்டர் ஸ்ரீராம்? எனக்கு ஐ மீன் பேட்டிங் as யூஷுவல் நீங்க மென்ஷன் எல்லாமே கரெக்ட் தான். பட் ஸ்டில் பஞ்சாபோட பவுலிங் தான் பெட்டர்னு தோணுது rather than their batting. So whom do you think will the key players for the day? மார்க் ஆன்சன், பிரியான் ஷாரியா, சஹல் ஃப்ரம் பஞ்சாப். ஃப்ரம் சிஎஸ்கே ருத்ராஜ், பிரசாந்த் வீர், கலீல் அஹமத். ஸோ I'll go with 1-1 each. நான் வந்து ரெண்டு டீம் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர்ஸ் எடுக்கிறேன். ஐ கோ வித் பிரப்சிம்ரன் அண்ட் சஞ்சு சாம்சன். ஓகே. So Mr. Sriram, predictions and final thoughts on this game. So definitely Punjab has the edge. So I'll go with 70-30 because of their strong bowling. The batting விட அவங்களோட bowling தான் நான் ரொம்ப இது பண்றேன். ஸோ அதனால 70-30 தான் ஃபார் பஞ்சாப் ஐ வில் கிவ். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா ஐ ஃபீல்
சிஎஸ்கே வந்து ஒரு 70-30 நான் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். I'll go with a 55-45 to Punjab. ஓகே. But definitely I want CSK to win. But I feel Punjab கரெக்ட். holds an edge. அவங்க கண்டிப்பா சிஎஸ்கே வின் பண்ணு தான் நம்ம நினைக்கிறோம். பட் ஸ்ட்ரென்த்தை நம்ம பார்க்கணும்ல. ஜஸ்ட் லைக் தட் சொல்ல முடியாதுல்ல. அவங்களோட பேட்டிங் பேலன்ஸ்டு டீம் அதான் மெயின். பட் ஒருவேளை பஞ்சாப் பேட் பண்ணி ஒரு 200க்கு நம்ம டிஃபெண்ட் பண்ணா நல்ல சான்ஸ் இருக்கு. கரெக்ட். நம்ம சேசிங் ஆனா நான் டெஃபினட்டா நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினா we should give a 10 to 15 runs cushion for our bowling Bowling, yes, compensation. correct. So Mr. Sriram, any final thoughts on this game? கண்டிப்பா நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே இது பண்ண வேணாம். கண்டிப்பா பெட்டரா தான் பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ வில் சப்போர்ட் சிஎஸ்கே. ஸோ லைக் இது நியூ நான் ப்ரிவியூல எல்லாம் பேசின மாதிரி இது வந்து ஒரு நியூ ஜென்ரேஷன் டீம். ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு டைம் கொடுக்க தான் வேணும். நம்ம எல்லா டீம்லயுமே எடுத்தோடனே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் என்னன்னா இந்த பிளேயர் தான் ஃபிட்னா, ஐ மீன் இந்த பிளேயர் தான் கரெக்ட்னா அந்த பிளேயரை இது பண்ணிடணும். எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. சர்ஃப்ராஸ் கானை நம்பிட்டாங்கன்னா கிவ் 5 மேட்சஸ் அட்லீஸ்ட். அதுக்கப்புறம் உருவில் பட்டேல் கொண்டு வாங்க. இல்லை உருவில் பட்டேல் தான் கரெக்டான உருவில் பட்டேல் 5-6 மேட்சஸ் கொடுங்க. லாஸ்ட் இயர் மாதிரி எவ்ரி லாஸ்ட் ஒரு பிளேயரை சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தோம்னா அப்பயே தெரிஞ்சு நம்ம சீசன் முடிஞ்சிடும். ஸோ அதை பண்ணக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். அவ்வளோதான். So we have come to end of video. Hope you like it. Thanks a lot and bye. Bye.